வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்று ஞானபாரதம் யூடியூப் சேனல் பெரியவா பெருமை பற்றிய ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களுக்கு வழங்க இருக்கிறது. அப்பொழுது திரு ராஜாராம் அவர்கள் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்த காலம். திரு ராஜாராம் அவர்கள் மகா பெரியவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அவருக்கு திடீரென உடம்பு சரியில்லாமல் போனது. அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்த காரணத்தால் கண்ணிலே ஏதோ ஒரு பிரச்சனை. அதற்காக ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை எடுத்துக்கொண்டார். 2 நாட்கள் ஆஸ்பத்திரியிலே தங்கி சிகிச்சை எடுத்த பிறகு நோய் சரியானது. அதற்குள்ளாக தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றி கொடுக்கப்பட்டன. முதலமைச்சர் அமைச்சர் ராஜாராமை பார்க்க நேரடியாக ஆஸ்பத்திரிக்கே வந்து விட்டார். உங்களுக்கு விவசாய இலாக்கா ஒதுக்கியிருக்கேன், நேராக வாங்க பேசிக்குவோம் என்று சொல்லிவிட்டு முதலமைச்சர் நலம் விசாரித்து விட்டு சென்று விட்டார். ராஜாராம் மனம் துணுக்குற்றது. ஏற்கனவே வான்மழை பொய்த்து விட்டது. விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரம் பார்த்து நமக்கு விவசாய இலாக்காவை ஒதுக்கிவிட்டார்களே, என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனவுடன் அவர் நேராக காஞ்சி பரமாச்சாரியாரை பார்த்துவிட்டு வரலாம், அவர்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான வழி சொல்ல முடியும் என்று எண்ணிக்கொண்டு நேராக காஞ்சிபுரம் சென்று விட்டார். அவர் காஞ்சி மடத்தை அடையும் பொழுது மணி மதியம் 2க்கு மேலாகிவிட்டது. தொண்டர்கள் அமைச்சரை வரவேற்று, உங்களுக்காகத்தான் சுவாமி காத்துருந்தார், இப்போ தான் படுக்க போனார் என்று சொன்னதும், பரவாயில்லை, நான் பெரிதொரு முறை வந்து பார்க்கிறேன், அவரை தொல்லை செய்ய வேண்டாம் என்று கூறிய அமைச்சர் ராஜாராம் மகா பெரியவாள் படுத்திருந்த மேடைகளை சென்ற அமைச்சர் ராஜாராம் அவரை கைகூப்பி வணங்கினார். அப்பொழுது திடீரெனோர எழுப்பிவிட்டது போல மகா பெரியவர் எழுந்து அமர்ந்தார். அமைச்சர் ராஜாராமை பார்த்து, ஆமாம், நீ எப்போ வந்த என்று கேட்டார். இப்போ தான் வந்தேன் சுவாமி, மன்னிக்கணும், கொஞ்சம் தாமதமாயிடுச்சு என்று அமைச்சர் சொன்னார். பரவாயில்லை, சொல்லு, என்ன விஷயமா வந்தேன் என்று கேட்டதும், ஒன்றுமில்லை பெரியவா, இப்போ தமிழ்நாட்டில் மழை இல்லை, வான் பொய்த்து போயிருக்கு, செழிப்பு இல்லாமல் வறண்டு போய் கிடக்கு, விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறா, அதனால் நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலில் மழை வேண்டி ஒரு பிரார்த்தனை பண்ணணும், ஒரு யாகம் பண்ணணும், அதுக்காகத்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று அமைச்சர் தெரிவித்தார். அவரை உன்முறுவலோடு பார்த்த மகா பெரியவா, இதுக்காகத்தான் வந்தியா என்று கேட்டார். ஆமாம் பெரியவா, நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு மழை பெய்யணும் இல்லையா, அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னதும், சரி போயிட்டு வா, உனக்கு எந்த கெட்ட பேரும் வராது, நான் பார்த்துக்கிறேன் என்று மகா பெரியவா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வைத்தார். செங்கல்பட்டில் அன்று மாலையே ஒரு மீட்டிங் என்பதால் காஞ்சிபுரம் மடத்திலிருந்து நேராக செங்கல்பட்டுக்கு காரில் புறப்பட்டார் அமைச்சர். உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் காரில் பின் சீட்டில் படுத்துக்கொண்டார் அமைச்சர். கார் செங்கல்பட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கார் கிளம்பி 1 மணி நேரம் ஆகியிருக்கும். தடவென சவுண்டு. கார் ஏதோ ஆடி ஆடி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அமைச்சர் எழுந்து பார்த்தார். பெரிய குடத்துலேருந்து அப்படியே தண்ணியை குடமாக கொட்டுற மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அமைச்சர் ஆச்சரியப்பட்டு போனார். இப்பொழுது தானே பெரியவரிடம் சொல்லிவிட்டு வந்தோம், அவரிடம் சொல்லிவிட்டு வந்து பிரார்த்தனை செய்து கொண்ட 1 மணி நேரத்திலே மழை பெய்ய வைத்து விட்டாரே, மகா பெரியவரின் கருணையே கருணை என்று காஞ்சிபுரம் இருந்த திக்கை நோக்கி அமைச்சர் கைகூப்பி வணங்கினார். மகா பெரியவருக்கு தெரியாதா, நாடு நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நலம் பெற்று வாழ வேண்டும், அதற்கு மழை பெய்ய வேண்டும் என்று காஞ்சி காமாட்சியை எண்ணி அந்த பரமேஸ்வரன் பிரார்த்தனை செய்தால் மழை கொட்டு கொட்டு என்று கொட்டாதா? அம்பாளின் கருணை மொழி பெய்து தமிழ்நாடே கோலாகலமாக மாறியது. என்னே அந்த நடமாடும் தெய்வத்தின் கருணை. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.